பிரதமர் மோடி வந்த பிறகு மிக முக்கியமான முடிவுகளை தமிழ்நாடு அரசியல் களத்தில் எடுக்கப் போகிறோம் என பாஜக அறிவித்திருக்கிறது. குறைஞ்சது 20-30 எம்எல்ஏவாச்சும் உள்ளே போவோம், அதில் பலரும் அமைச்சர்கள்லாம் உள்ளே போய் உட்கார போகிறோம் என நயினார் நாகேந்திரன் பரபரப்பாக பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக ராஜ்யத்தை ஆளப்போகிறது அப்படின்னு திமுகவுக்கு பூஜ்ஜியம் தான் பேசக்கூடிய சூழலில் அது என்டிஏ ராஜ்யம் பாஜக அமைச்சர்கள் என்ன நயினார் பேசுவது எதற்காக? 30 எம்எல்ஏக்கள் ஜெயிப்பாங்கன்னா அப்போ கேட்க போகிற சீட்டு எவ்வளோ, 50 60 அப்படிங்கிற விஷயம் இப்போது என்டிஏ கூட்டணிக்குள் தமிழ்நாட்டில் சலசலப்பாகவும் பேசுபொருளாகவும் மாறி இருக்கிறது. மற்றொரு பக்கம் இன்னொரு டெல்லி கட்சியாகிய காங்கிரஸ் கட்சி, அவங்க திமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது தள்ளி போயிருக்கிறது. எதனால் இந்த தள்ளி போனதற்கான காரணம்? இரண்டு புறமும் முரண்டு பிடிக்கும் தேசிய கட்சிகள் என்ன முடிவெடுக்க போகிறது? திமுக அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளும் இங்கே எஸ்பிஏக்குள்ளும் நடப்பது என்ன? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. என்டிஏல முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் பேசலை. அரசல் புரசலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் எங்களுடைய அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன் இப்போது பேசியிருக்கிறார். அது எதற்கான குரல்? இது ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரா? என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? என்டிஏவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லலை, நீங்கள் சொன்னீங்க. அது மோடியும் அமித்ஷாவும் சொல்லலை. இங்கே இருக்கிறவங்க மாறி மாறி அதை வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு கோணத்தில் சொல்லிட்டாங்க. வருங்கால முதலமைச்சர் அண்ணன் வீட்டுக்கு சாப்பிட போகிறோம்னு வானதி சொன்னதாகட்டும், இதெல்லாம் ஒரு மாதிரி நடந்துச்சு. ஆனால் அடிப்படையில் உங்களுடைய அங்கே எடுக்கிறதுன்னு முடிவு அவங்க தானே சொல்லணுங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு நடுவில் தான் நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு காலையில் ஒரு விழா, கட்சியினுடைய விழா, அவங்களுடைய பணிமனை தேர்தலுக்கான அந்த வியூகங்கள், அதுக்கான வாரம் மாதிரின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், அதை திறந்து வைக்கிறாரு. கட்சி விழா, அவங்க கட்சிக்குள்ளே அவர் பேசுகிறாரு. இங்கே நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறவங்கள எப்படி 20-30 பேராச்சும் கட்டாயம் எம்எல்ஏக்களாக உள்ளே போகிறோம் அப்படின்னும் போது பின்னாடியே மேடையில் இருந்துட்டு அவங்களுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான விபி துரைசாமி அமைச்சர்களாக கூட ஆகிறோம் அப்படின்றாரு. அண்ணன் சொல்லிட்டாரு, பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, அமைச்சர்களாக கூட போகிறோம், இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் கட்டாயம் நடக்கும் என்பதாக அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அதாவது நடைபெற போவது கூட்டணி ஆட்சி, அதுக்கு இல்லை நாங்கள் அமைச்சர்களாக இருப்போம், அதை கூட வைங்க. 20-30 பேர் ஜெயிப்போம்னா எவ்வளோ நிற்பீங்கன்னு ஒரு கேள்வி வருது. முதல்ல அங்கேருந்து வருவோம். நீங்கள் வருவீங்க, அமைச்சராகிறீங்க, இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஹெச் ராஜா, காவல்துறைக்கு அண்ணாமலை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு டாக்டர் தமிழிசை, இதனால வாங்கிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. அது நீங்கள் கேபினெட்டு ஜெயித்த பிறகு கூடி பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. முதல்ல சீட்டுக்கு வருவோம், எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறீங்க? ஏன்னா இப்போ அடிப்படையில் இந்த பக்கம் காங்கிரஸும் அந்த சீட்டு எண்ணிக்கையை தான் நகர்த்திட்டு போகிறாங்க. அவங்க வாங்குகிற அளவுக்கு அதே எண்ணிக்கை, அதை விட கூட வாசி எங்களுக்கு கொடுக்கணும்னு இப்போ இவங்களும் கேட்பாங்கன்னும் போது அது கூடுதலாக அதிகமாகுது. குறைந்தது 50 என்கிற இடத்தில் அவர்கள் நிற்பதாகத்தான் இப்போதைக்கு செய்தி இருக்குது. 50 வாங்கி அதில் 30 ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு பலம் இல்லையா, 60% ஸ்ட்ரைக் ரேட்டு என்பதாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதைக்கு அந்த பேச்செல்லாம் எடுக்காதீங்க, இருங்க அப்படிங்கிறதாக அவர் பிரச்சாரம் இருந்தால் 190 தொகுதி இப்போ நிறைவு செஞ்சுட்டாரு. நேற்றுக்கு பூந்தமல்லி போனார், மதுரவாயில் போனார். இப்படியான அவருடைய பரப்புரைகளுங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கவனிக்க வேண்டியது, பிரதமர் மோடி வந்த பிறகு முக்கியமான முடிவுகள், அதாவது எவ்வளவு சீட்டு எண்ணிக்கைங்கிறத அவர் அடிக்கோடிட்டு முடிவு செஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக அது எந்தெந்த சீட்டு என்பதை நாங்கள் லொக்கேட் பண்ணுவோம் என்கிற இடத்திற்கு, என்கிற அரசியல் ரீதியிலான ஒரு நிர்பந்தத்தை நோக்கி அதிமுகவை தள்ளி இருக்கிறது பாஜகன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது 50 சீட்டு அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்கிற இடம் தான் இப்போ முக்கியமானது. இல்லை, இதில் ஒரு நெருக்கடியை அதிமுகவுக்கு இவங்க கொடுக்குறாங்களா? இப்போ ஏற்கனவே சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது, எந்த சிக்கலும் இல்லை அப்படின்ட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் இந்த தேர்தலோட அதிமுகவை வீழ்த்துறதுக்கான அத்தனை வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒருவேளை அதிகமான சீட்டை எடுத்து அதிமுக இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்திற்கு தள்ளுவதற்கான சூழ்ச்சியும் இதில் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க முடியும். இல்லை, அது மிக நிச்சயமாக கூட சேர்த்தே அடிக்கிறதுங்கிறதுல பிஜேபி எக்ஸ்பர்ட்டு. இந்தியா முழுக்க பல்வேறு மாநில கட்சிகளே அவர்கள் அந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். நீண்ட கால அவர்களோட பார்ட்னராக இருந்த அகாலிதளத்தில் தொடங்கி சிவசேனாவிலிருந்து இன்னைக்கு நிதிஷ்குமார் வரைக்கும் இன்னைக்கு அவர்களில் உள்துறை கிடையாது, காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு இலாக்காவை நாங்கள் வாங்குங்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்க நீண்ட கால செயல் திட்டத்தில் அவங்க விற்பனர்கள் தான். அதிலெல்லாம் நமக்கு அவங்களுடைய அது அரசியல், அது அவங்க அரசியல் அதுதான். இப்போ அதிமுக அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதிமுக சாதாரண தொண்டர்கள், அரசியல் தெரிந்தவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க, அதிகமாக அவங்க நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல சூரியன் ஜெயிச்சு வரும்,
கொடுக்கறது அளவுக்கு அதிகமாக கொடுக்க வெற்றி வாய்ப்பை நம்மளே இறக்கிக்கிட்டு வரோங்கிறது அவங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு அதனால தான் குறைந்தபட்சமாக 170 தொகுதிகள் வரைக்கும் சூரியனும் ரெட்டையிலையும் போட்டியிடணும்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வேறு சின்னங்களுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எதிரி ஜெயிப்பதற்கான வாய்ப்பை, எதிர்க்கட்சி ஜெயிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறீர்கள்னு தெரியும். ஆனால் இதை கெடுபடியாக இப்போ முடிக்கிற அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. 2021 ஒரு கையில் ஆட்சி இருந்தது. அப்பையும் ஏறத்தாழ 6-7 மணி நேரம் இதுக்கு பிறகும் டிடிவி தினகரில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு ஒத்துக்கலை. 20 அப்படிங்கிற எண்ணிக்கையை தாண்டி போகவும் முடியலன்றதுக்கு பிறகு ஏறத்தாழ நள்ளிரவுக்கு பிறகு தான் அமித்ஷா அவர்கள் கொஞ்சம் அப்செட்டாக தான் நீங்கள் இதுக்கு மேலே சொன்னதை கேட்கல, நீங்கள் தான் பட போகிறீங்க அப்படின்றதாக சொல்லிவிட்டு போனதாக இப்போ வரைக்கும் அங்கே உள்ளே இருந்தவர்கள் இல்லை அந்த வட்டாரத்தில் இருந்தவர்கள். அதுக்கு பிறகு கட்சி கூட்டணி பிரிஞ்ச பிறகு 20 நாளில் அதெல்லாம் வெளில வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ அப்படியான சூழல் அதே கெடுபிடி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களால் காட்ட முடியுமாங்கிறது, காட்டிட்டாருன்னா அது அவருக்கான பாதுகாப்பு, அவருடைய கூட்டணியாக அவர்கள் வெல்வதற்கான பாதுகாப்பு. அவர் நேற்றும் பேசுகிறாரு, காங்கிரஸ் அங்கே கூட்டணியில் தொடருமா அப்படிங்கிறது தெரியாது, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்போ வேணாலும் வெளியில் போகலாம் அப்படிங்கிறாரு. அது எதிர்க்கட்சிகள் மீதான விமர்சனம். கூட்டணியினுடைய அந்த உறுதித்தன்மை குலைந்திருக்கிறதுன்னு காட்டுறது அவருக்கு பொலிட்டிக்கலி அதுதான், அது அவருடைய ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே எவ்வளோ சீட்டுக்குள்ளே நீங்கள் சொர்க்க போகிறீங்கிறது தான் அவருக்கான உண்மையான பரீட்சையாக இருக்கும் அப்படின்னு. இல்லை, இங்கே நீங்கள் அவரை எடப்பாடி தான் முழு முதலான தலைவர் அப்படிங்கிறத இங்கே ஸ்ட்ராங்காக இன்னுமே உறுதிப்படுத்தலை. ஏன்னா இங்களுடைய செயல்பாடுகள் இப்போ டிடிவி தினகரனை உள்ளால கொண்டு வந்தது எல்லாமே பாஜகவினுடைய வேலை தான். இதை முன்னெடுத்து இவரே பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் இவருடைய கை ஓங்கி இருக்கும், ஒரு இணக்கம் உருவாகி இருக்கும். பல்வேறு வேலைகளை பாஜக தான் நிச்சயமாக செய்து கொண்டு. இப்போ 2 நாளைக்கு முன்பாக டிடிவி தினகரன் பேசியது ஏறத்தாழ அதிமுக அதே டோன் தான். டிடிவி தினகரனுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் பிஜேபிக்கு கொடுப்போம், பிஜேபி அவங்களுக்கு கொடுத்துப்பாங்கிற ஒரு டோனுக்கு நீங்கள் வரீங்க. கட்சியினுடைய தலைவர் அல்லது கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னா அவர்கிட்ட தானே தொகுதி பங்கீடு செய்ய முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தொகுதியை அவர் எய்ம் பண்ணுறார், கோவில்பட்டின்னு வைப்பாங்க, அந்த மாதிரி அவர் அங்கே தான் போட்டிட்டார். அங்கே முன்னாள் இப்போதைய எம்எல்ஏவாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அதை தான் டார்கெட் பண்ணுவார். டிடிவிக்கும் அந்த தொகுதி வேணும் அப்படிங்கிறதாக வருது. அப்படின்னா ஒருவேளை இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நாளைக்கு ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்குறாங்கன்னு வைப்போம். ஏன்னா அண்ணாமலை பேசுகிறாரு, சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஓபிஎஸ் அண்ணன் எங்ககிட்ட தான் வருவாருங்கிற மாதிரி. ஓபிஎஸ் என்ன இருந்தாலும் அம்மா தானே முதலமைச்சர் ஆக்குனாங்க, அவர் அப்படிலாம் நல்ல முடிவு தான் எடுப்பார்னு அண்ணாமலை ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறாரு. சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சின்னம்மா யாருக்கு எதிராக ஆரம்பித்தாங்கிறது தனி விவாதம். ஆனால் ஒரு விஷயம், சின்னம்மா பிஜேபி எதிர்க்க மாட்டார்கள் என்பதில் என்டிஏ தெளிவாக இருக்குது. அண்ணாமலையோ இல்லை நயினார் நாகேந்திரனோ அவங்களால எங்களுக்கு பாதிப்பு இல்லை, நயினார் நாகேந்திரனோ சின்னம்மா கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அண்ணாமலை போன்றவர்கள் பேசுவதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இல்லை, அவங்க எதிர்க்க மாட்டாங்கன்னு சொன்னால் டிடிவி தினகரனையும் எடப்பாடியும் எதிர்க்கிறது இவர்களுக்கு வீழ்ச்சி தானே. பிஜேபிக்கு வீழ்ச்சி இல்லைல்ல, பிஜேபி நிற்கிற இடத்துல அவங்க வெயிட் இல்லாத கேண்டிடேட்டை போட்டு அவங்க நிற்கிற இடத்த மட்டும் காலி பண்ணால் போதுமே. இது கடந்த காலத்தில் செய்து தானே. நிதிஷ்குமாருக்கு செய்த கிளாசிக் எக்ஸாம்பிள் தான். ஒருவேளை சிராக் பஸ்வானாக சசிகலாவை இறக்குகிறார்களா தமிழ்நாட்டில்னு எனக்கு ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது. கரெக்டாக 2000 இப்போ நடந்த தேர்தல் மாதிரி 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த தேர்தல் 2021 இல்லை, அதுக்கு முன்னாடி 20 காலகட்டத்தில் சிராக் பஸ்வான் நிதிஷும் பிஜேபியும் கூட்டணி, அவர் இவங்களை எதிர்த்து நிற்கிறாரு. ஆனால் பிஜேபிக்கு நான் மோடிக்கு ஒரு அனுமார் மாதிரி இருப்பேன், நிதிஷ்குமாரை எதிர்த்து நிற்கிற எல்லா இடத்துலையும் கேண்டிடேட் போடுறேன்னு போட்டு காலி பண்ணி நிதிஷை 3வது கட்சி பெரிய கட்சியாக மாற்றினார்கள். முதலிடம் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, ஃபஸ்ட்டு தேஜஸ்வி, செகண்ட் பிஜேபி, 3வது அப்படிங்கிற இடத்துக்கு 2 பேரும் சமமான சீட்டு, தினைக்கு அவர் 3 சீட்டு கூட நின்னார். அப்போ ஆனால் அவரை காலி பண்ண வேலையை சிராக் பஸ்வான் செஞ்சார், பிஜேபி நிற்கிற இடத்துல கேண்டிடேட் போட மாட்டேன்னு. அப்படி எதுவும் எடப்பாடி அவர்கள் அவருடைய இதை இது பண்ணுறதுல ஒரு எண்ணம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி பொலிட்டிக்கலி தொக்கி நிற்கிது. பட் அவங்களுடைய ஆஸ்பிரேஷன் அவங்க வரட்டும். ஆனால் பிஜேபியை எதிர்க்காமல் நீங்கள் திரும்ப திரும்ப தர்ம யுத்தம் செய்து குழப்பம் ஏற்படுத்தினார்களா? செய்ய சொன்னது யார்? குருமூர்த்திங்கிற பவர் சென்டரையோ இல்லை அன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் குன்றி அங்கே உள்ளே இருக்கும்போது வெங்கையா நாயுடுலேருந்து இங்கே இருந்த கவர்னர் வித்யாசாகர் ராவோ இல்லை பழைய கவர்னர் ரோசையாவோ நிர்மலா சீதாராமனோ எதுக்கு அங்கே முகாமிட்டாங்க? இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் இல்லை. அது எதையுமே நான் டச் பண்ண மாட்டேன், என்னை சிறைக்குள்ளேயே கொல்ல பார்த்தார்கள் ரேஞ்சுக்கு குற்றம் சாட்டுவீங்கன்னா அந்த இடம் கேள்வி இருக்குது. ஒருவேளை அம்மையாரையும் உள்ளே கூப்பிட்டுட்டு வர்றாங்களா, இல்லை அவங்க வெளியவே நிற்கிறாங்களா? இப்போ ஒரே இடத்துக்கு அதிமுகவில் கடம்பூர் ராஜு பார்க்குறாரு, இங்கே டிடிவி இந்த பக்கம் கேட்குறாருன்னா இது 2 பேரையும் ஒரே டேபிளில் உட்கார வச்சு பேசுறதுக்கு பதிலாக பிஜேபி முதல்ல இவர்கிட்ட கேட்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திரும்ப அப்புறம் அவர்கிட்ட போகும், அவர் முடியாதுங்கிறார், இல்லை நான் தான் நிற்கணும், திரும்ப இவர்கிட்ட வரணும்,
இதெல்லாம் யார் பாப்பா? பியூஷ் கோயலுக்கு தான் வேலையா? அவர் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பார்ப்பாரா? இதை பேசிக்கிட்டு இருப்பாரா? கட்சியினுடைய தலைமை யாரோ அவங்க கிட்ட தான் கூட்டணி பேச்சு. ஏன்னா ஒரே இதை 3 பேர் கேட்டாலும் சமாதானப்படுத்துகிற இடத்த ஒரு ஆள் தான் பார்க்க முடியும். அப்போ என்னன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பை நீங்கள் பிஜேபிக்கு கொடுத்து விட்டீர்கள்னு அர்த்தம் வருது. அது எடப்பாடியை பலவீனமாக காட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது. இன்னொரு பக்கம் வந்து கிரீஷ் சோடங்கர் காங்கிரஸினுடைய நாங்கள் வந்து திறந்த மனதோடு எங்களை வந்து கூப்பிட்டாங்க, எங்களுடைய வலிமையை வந்து தாவைக்கா அங்கீகரித்தது, தாவைக்காவில் வந்து 40 வயதுக்கு குறைவான இளைஞர்களுடைய பலம் வந்து அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறார். ஒரு பக்கம் இங்கே பேச்சுவார்த்தைக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வந்து இன்னும் நெருக்கடியை கொடுத்துருக்கிறதாக தோணுது. மறுபடியும் முருங்கை மரம் ஏறுறதா வேதாளம்? இல்லை, இந்த வேதாளம் அந்த முருங்கை மரத்துலேருந்து இறங்கின மாதிரி சொல்லிச்சே தவிர இறங்காமலே தான் தொங்கிட்டு இருந்துச்சு தலைகீழாங்கிறது இப்போ பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கு. நீங்கள் எதோடு சேர்ந்து அது நடக்குதுன்னு பாருங்கள். அதற்கு அப்படியே இது செய்தியாக வருது. முந்தின நாள் பேட்டி எடுக்கிறாங்க, அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வருது. அந்த முந்தின நாள் அவர் பேசிய காலகட்டத்தில் இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்தியாவிலேயே தைரியம் நிறைந்த தலைவர்கள்னால் 2 பேர் தான், யாருக்கும் அஞ்சாமல் நினைத்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள், ஒருவர் ராகுல் காந்தி, ஒருவர் விஜய் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா புகழ் மாலை சூட்டி 2 பேரையும் ஒரே புள்ளியில் கொண்டு போய் வைக்கிறாரு. இந்த பக்கம் கிரீஷ் சோடங்கர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட வராரு. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, காங்கிரஸ் அந்த 40 அப்படிங்கிறதுல நிற்கிறாங்க, 35 ஆச்சும் வாங்கங்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் குறைக்கிறாங்க, 20க்கு மேலே நீங்கள் போக முடியாது. அதாவது கடந்த 3 வருஷமாக என்ன நடக்குது அப்படின்னா, 2016 போய் 63 கொடுங்க அப்படின்னாங்க. எப்படி 63? போன எலெக்ஷனில் 63 தானே கொடுத்தீங்கன்னாங்க. திமுக சொல்லிச்சு 63 வாங்கினீங்க, 5 தான் ஜெயிச்சிங்க. அதனால் 63 வாங்கி உங்களால் அவ்வளோதான் ஜெயிக்க முடிச்சதுன்னும் போது 5 தான் போது 2011 அது 63 கொடுத்தா நீங்கள் ஜெயிக்கலை, அதனால் 41 கொடுக்குறோம் அப்படின்னாங்க. கடைசி வரைக்கும் பேசி பார்த்துட்டு சரின்னு 41 ஏற்றுக்கிட்டாங்க. 2021 போய் 41 கொடுங்கன்னாங்க. எதுக்கு 41? போன முறை 41 தானே கொடுத்தீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, போன முறை 41 கொடுத்தோம், நீங்கள் 8 தான் ஜெயிச்சிங்க, அதனால் 20க்கு வருவோன்னாங்க. அது கடைசியில் 20னா நாங்கள் வெளில போயிடுவோங்கிற நிலைமைக்கு போய் சோனியா காந்தி அவர்கள் தலையிட்டு 25 ஆக்கி ஒரு 1/4% இருக்கட்டும் வெள்ளி விழா மாதிரி கணக்குக்குன்னு 25 கொடுத்தாங்க. இப்போ திரும்ப போய் 25 கொடுன்னு கேட்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்க 41 கொடுன்னாங்க. இவங்க போன முறையே 25 தான் கொடுத்தோம், அதில் நீங்கள் 18 தான் ஜெயிச்சிங்க, அதனால் 20 கொடுக்குறோன்னு இவங்க 20, இவங்க 41. எது எங்கே நெருங்குதுங்கிறதே தெரியாத அளவுக்கான ஒரு முட்டல் மோதல் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் தான் கிரீஷ் சோடங்கர் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம்னு பொதுவெளியில் போட்டு உடைக்கிறார். அது திமுகவுக்கு விடக்கூடிய சவாலாக அல்லது அவங்கள இது பண்ணுற மாதிரி நாங்கள் இப்போவும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் கம்யூனிகேஷன் நெவர் ஸ்டாப்ஸ்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. பரஸ்பரம் பேசிக்கொள்வது என்பதை எப்போதும் நாங்கள் நிறுத்தி கொள்ள மாட்டோம்னு சொல்கிறாரு. இது நேரடியாக நீங்கள் திமுகவினுடைய தலைமையை சவால் விடுகிறீர்கள். நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், கேட்டதை கொடுத்தா இருப்போம், இல்லைனா முடியாது, இல்லைனா போயிடும். இது ஒரு பெரும் குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னே இவங்க இன்னும் இதுக்கு வரல. அதில் 1 2 இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல அந்த ஒரு சீட்டை வாங்குறதுக்கு இருந்த பல மூத்த தலைவர்கள் கிளம்பி டெல்லி போயிட்டாங்க. டெல்லியில் போய் முகாமிட்டிருக்கிறாங்க. ஒரு செக்ஷன் திருநாவுக்கரசர் அவர்கள் ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செல்வ பிறந்தகை பண்ணுறாருங்கிற மாதிரி செய்தி. அதே போல் தங்கபாலு அவர்கள் முன்னாள் தலைவர், அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேசி வேணுகோபால் வந்து பார்த்ததே ஐ திங்க் பவன் கேராவுக்கு ஒரு இது கொடுங்க, அவர் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அவருக்கு கொடுக்கணும், அவர் இங்கே தேசிய அளவில் அகில இந்திய அளவில் ஊடக பிரிவு தலைவராக இருக்கார், சேர்மனாக இருக்கார், அவருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு அவர் கேட்க வந்ததாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க யோசிக்கிறாங்க 4-5 பேர் வரைக்கும் மாற்றி மாற்றி இவர் அவருங்கிறாங்க, நம்ம ஒன்றே கொடுக்குறோம்னு இன்னும் சொல்லலையே, இவங்க எதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா, திமுக கூடயே தொடருவோமானே நீங்கள் என்ன முடிவு பண்ணல, ஆனால் ராஜ்யசபா சீட்டை வாங்க டெல்லிக்கு உங்கள் தலைவர்கள் போயிட்டுருக்காங்கன்னா விஜய் கூட போகிறோம்னு கூட்டணி முடிவு வச்சுன்னா இப்போ இந்த 5 மூத்த முக்கிய தலைவர்கள் என்ன ஆவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குங்க. அதுக்கெல்லாம் அவங்க தெளிவாகவும் வரல, உள்ளேயும் வரல. ஆக்சுவலாக இருந்த பிளான் இப்போ திமுகவை மறுபடியும் சீண்டியதன் மூலமாக ஒரு பெரிய பிளானை காங்கிரஸ் கட்சி சொதப்பி விட்டுருக்கு. என்ன பிளான் அப்படின்னா, இதற்கு முன்பாக இது பண்ணப்பட்டது 1ஆம் தேதி மார்ச் 1 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள். அதுக்குள்ளே எல்லாத்தையும் பேச்சுவார்த்தையை செட்டில் பண்ணி ஒன்றாக கூட்டணி கட்சிகளோட மேடை ஏறுவது என்பது திட்டமாக இருந்தது. இந்த திட்டம் இப்போதைக்கு இல்லை என்பதாக முடிவாகியிருக்கு. ஏன்னா காங்கிரஸை கூப்பிட்றது இவங்களும் தள்ளி போட்டுகிட்டே போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ பேசுங்க, நாங்கள் கூப்பிட லேட்டாக வெளில போகிறதுனாலும் போய்க்கிங்கிற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்களா,
ஏன்னா இப்போ இந்த ஃபால்ட் லைன்ஸ் இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய முரண் பொதுவெளிக்கு வந்து இவ்வளவு விவாதமான பிறகு நேற்றைக்கு அன்புமணி ராமதாஸ் இது டார்கெட் பண்ணி பேசுகிறாரு, டிடிவி தினகரன் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு. அவங்க கூட்டணி தொடருமாங்கிறதே $1 மில்லியன் கேள்வி. எங்களை கேள்வி கேட்குறீங்க, அவங்க என்ன சிறப்பாக இருக்காங்களான்னு அவர் கேட்குறாரு. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், நயினார் நாகேந்திரன் பேசுகிறார். அப்போ எல்லாரும் அதை டார்கெட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சி வருதுன்னு நாஞ்சில் சம்பத் அவர் சொல்லி 4 நாள் ஆச்சு. அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, குரூப் சால் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் போகும்போது நீங்கள் உங்கள் முடிவை நீங்களே எடுத்துக்குங்கிற இடத்திற்கு முதலமைச்சர் பிறந்தநாளுக்குள்ள அதை நடத்த முடியல அப்படின்னா இதற்கு பிறகு சேர்ந்தாலும் திமுககாரர்கள் வேலை செய்ய மாட்டார்கள்ங்கிற முடிவுக்கு திமுக இப்போதைக்கு வந்துருச்சு என்பதாகத்தான். ஏன்னா நீங்கள் பேசுகிறவங்க மேலே நடவடிக்கையும் எடுக்கலை, பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. செய்திகள் கசிய விடப்படுகிறதுன்னும் போது அவங்களா போகட்டுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களோ அப்படிங்கிறது இருக்குது. இதற்கு மேலே இது தொடர்வதுங்கிறது திமுக கூட்டணிக்கான பிம்பத்துக்கு சரியில்லைங்கிறதுனால ஏதாவது ஒரு முடிவை நோக்கி வரணும் என்று இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. எப்படியும் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாள் அன்றைக்கு நமக்கு பல முடிவுகள் உறுதியாக தெரிய வரும் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த 2 பக்கமும் இருக்கிற கூட்டணி கணக்குகள், கூட்டணி பிணக்குகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு நடுவில் பிரதமருடைய வருகையும், ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் அன்றைக்கு தான் அவரும் வருகிறார், திருப்பரங்குன்றத்தில் பேசுகிறார். இப்போ நாளைக்கு பியூஷ் கோயல் வராரு, 2 நாள் அவர் மீட்டிங் நடத்துகிறாப்புல. இப்போ என்ன சொல்கிறாரு, பிரதமர் வந்துட்டு போன பிறகு தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டு பங்கீட்டு நடத்துவோங்கிறாரு. அப்போ பியூஷ் கோயல் எதுக்கு 2 நாள் வராரு அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. பல புதிய கட்சிகள் வருவார்கள், போவார்கள், சேர்ப்பார்கள் அப்படிங்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன தான் மற்ற கட்சிகளால் எங்களுக்கு பாதிப்பில்லை என்று சொன்னாலும் கூட விஜயோ சசிகலாவோ நம்ம ஓட் பேங்க், ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது நமக்கு சிக்கல் தாங்கிறத புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. தேசிய கட்சிகள் அவங்களுடைய டெல்லியினுடைய தந்திரங்களை இப்போது தமிழ்நாட்டில் 2 கூட்டணிக்குள்ளும் அழுத்தம் திருத்தமாக செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். யார் என்ன முடிவு எடுக்கிறா, கட்சியை காப்பாற்ற போகிறாங்களா இல்லை தேர்தல் வெற்றிக்கான சமரசங்களை நோக்கி போகிறதா அப்படிங்கிறது அடுத்த 2 நாட்களில் நமக்கு தெளிவாக தெரிய வரும். தொடர்ந்து பேசுவோம்.